Hi everyone, நான் SK from Oron Trade. இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் கோல்டோட அனலைசிஸ் வீடியோ. நேத்து பாத்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஒரு ஹையர் லோ ஃபார்மேஷன்ல மேல போக ட்ரை பண்ணுச்சு. பட் 5097ல ஒரு ரிஜெக்ஷன் வாங்கி அங்கிருந்து ஒரு ஷார்ட் ஃபால் கொடுத்துருக்கு. எப்பன்னு பாத்தீங்கன்னா நியூயார்க் செஷன் ஸ்டார்ட் ஆகும்போது. அதுக்கப்புறம் நியூயார்க் செஷன்ல இருந்து ஏசியன் செஷன் முடிய வரைக்கும் பாத்தீங்கன்னா பிரைஸ் வந்து 5011 வந்து டச் பண்ணிச்சு. அது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ரெசிஸ்டன்ட் லெவலா இருந்தது. அந்த ரெசிஸ்டன்ட் லெவல்ல டச் பண்ணி அங்கிருந்து ஃபால் ஆச்சு. இதுலயே நீங்க பார்க்க முடியும் இம்பார்ட்டன்ட் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் லெவல் நம்ம மார்க் பண்றோம். அந்த பேசிஸ்லயே வந்து மார்க்கெட் வந்து அழகா வந்து ஃபாலோ பண்ணுது. ஸோ இந்த லெவல்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அண்ட் இது நல்லாவே வேலை செய்யும். டெய்லி பேசிஸில் நம்ம இந்த லெவல்ஸ் கொடுக்குறோம். இந்த லெவல்ஸ் வந்து நீங்கள் மார்க் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே 5011ல பார்த்தீங்கன்னா வந்து ரெசிஸ்டன்ட் ரெஸ்பெக்ட் பண்ணி ப்ரைஸ் ட்ராப் பண்ணிருக்கு. ட்ராப் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 4777 4790 இது வந்து இம்பார்ட்டன்ட் சப்போர்ட் லெவல் இன்னைக்காக இருக்க போகுது. இந்த சப்போர்ட் லெவலில் பார்த்தீங்கன்னா வந்து ப்ரைஸ் ஒரு வாட்டி வந்து ரிவர்ஸ் ஆயிருக்கு. ஓகே அகெயின் 4777 4790 ப்ரைஸ் கிடைச்சதுன்னா நீங்கள் வந்து ஒரு சேஃபஸ்ட் பை என்ட்ரி பண்ண முடியும். ஆர் 5011ல நீங்கள் வந்து செல் என்ட்ரியும் பிளான் பண்ணிக்க முடியும். இப்போ ஸ்க்ரீனில் நீங்கள் பார்க்க முடியும் ஒரு டபுள் பாட்டம் டபிள்யூ. இது பார்த்தீங்கன்னா ஒரு டபிள்யூ நம்ம சொல்ல முடியும். ஓகேவா, டபுள் பாட்டம் ஃபார்ம் பண்ணிருக்கு. டபுள் பாட்டம் ஒரு ரீட்டர்ஸும் சக்ஸஸ் ஆயிருக்கு. ரீட்டர்ஸ்க்கு அப்புறம் இப்போ மார்க்கெட் வந்து 5011 போகிறதுக்கான பாசிபிலிட்டி அதிகமாக இருக்குது. இன்கேஸ் 5011ல ப்ரைஸ் கிடைச்சா இங்கே வந்து ஒரு செல் என்ட்ரி பிளான் பண்ணலாம். பட் சார்ட் பேட்டர்ன் ஆர் கேண்டல்ஸ்டிக் பேட்டர்ன் கன்ஃபர்மேஷனுக்கு அப்புறமா தான் செல் பண்ண முடியும். இப்போ நீங்கள் வந்து ஒன்று யோசிக்கலாம், நான் இப்போ சொல்கிறேன் 5011 வரைக்கும் ப்ரைஸ் போகும்ட்டு, ஏன் இப்போயே நான் வந்து பை பண்ணக்கூடாது? இன்கேஸ் இப்போ நீங்கள் பை பண்ணிங்கன்னா ப்ரீவியஸ் ஸ்விங்லோ இருக்குது பார்த்தீங்களா, ப்ரீவியஸ் ஸ்விங்லோ கிட்ட நீங்கள் எஸ்எல் வைக்கிற மாதிரி இருக்கும். இந்த எஸ்எல் வந்து உங்களோட டிபியோட வந்து ப்ராப்பராக மேட்ச் ஆகாது. 1:1 தான் உங்களுக்கு வந்து டிபி கிடைக்கும். 1:1 ஒரு ப்ராப்பர் ட்ரேட் செட்டப்பே கிடையாது. எப்போ உங்கள் ட்ரேட் செட்டப் வந்து 1:2 மினிமம் கொடுக்குதோ அதுதான் வந்து ஒரு ப்ராப்பர் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டோட ட்ரேட் செட்டப் நம்ம வந்து சொல்லலாம். ஓகே, அதனால தான் சொல்கிறேன், இன்கேஸ் ப்ரைஸ் வந்து இந்த ப்ரீவியஸ் ஸ்விங்லோ கொஞ்சம் மேலே இல்லை ஸ்விங்லோ டச் பண்ணால் கூட வந்து நீங்கள் ஒரு பை என்ட்ரி பிளான் பண்ணலாம். பட் அதோட எஸ்எல் பார்த்தீங்கன்னா வந்து 4777 நீங்கள் வைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ உங்கள் எஸ்எல் ப்ராப்பராக செட் ஆனால் மட்டும் நீங்கள் வந்து ட்ரேட் செட்டப் பிளான் பண்ணுங்கள். இன்னைக்கான வந்து 3 ட்ரேட் செட்டப் என்ன சொல்ல முடியும். ஒன்று 5011ல செல் பண்ணுங்க பட் கன்ஃபர்மேஷனுக்கு அப்புறம். இன்னொன்று 4777 4790 இங்கே ஒரு சேஃபஸ்ட் என்ட்ரி வந்து உங்களுக்கு பை என்ட்ரி கிடைக்கும். அப்படி இல்லைன்னா ப்ரீவியஸ் ஸ்விங்லோலேருந்து ஒரு பை செட்டப் நீங்கள் பண்ண முடியும். இன்னொரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க, மார்க்கெட் வந்து ஒரு சைட் ரேஞ்சில் இருக்குது. அது எப்போவுமே வந்து மார்க்கெட் சைட் ரேஞ்சில் இருக்கும்போது ட்ராப் அதிகமாக பண்ணணும், பையர் செல்லர் ட்ராப் அதிகமாக பண்ணணும். அதனால ஒரு ப்ராப்பர் 5 மினிட் கன்ஃபர்மேஷன் இல்லாமல் நீங்கள் வந்து ஒரு ப்ராப்பர் என்ட்ரி வந்து எடுக்காதீங்க. ஸோ இது வந்து இன்னைக்கான ட்ரேட் செட்டப். ஓகே, தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஐ ஹோப் திஸ் வீடியோ இஸ் ஹெல்ப்ஃபுல் ஃபார் எவ்ரி ஒன். இதே மாதிரி டெய்லி பேசிஸில் நீங்கள் அனலைசிஸ் வீடியோ பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எங்களோட ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் வாட்ஸ்அப் சிக்னல் சேனல் இருக்குது. அதில் நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கொடுத்துருக்கிற இமெயில் ஐடி அண்ட் வாட்ஸ்அப் நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு வந்து லிங்க் ஷேர் பண்ணிடுவேன். தேங்க் யூ எவ்ரி ஒன் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.